உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னா எடுத்துக்கிறீங்களா மாட்டீங்களா? நம்ம பேசிக்கலாம் உங்களுக்கு இல்ல. ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு தேவையான பிசிக்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு தேவையான கெமிஸ்ட்ரி கிடைக்குது, உங்களுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு தேவையான மெடிக்கல் சயின்ஸ் கிடைக்குது, ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் கிடைக்குது. எடுத்துக்கலாமா கூடாது? இன்னைக்கு ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ் யாரு? ஐசக் நியூட்டன் ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ். தலைமையில ஆப்பிள் விழுந்துச்சுங்கிறதுனால அவன் கிராவிட்டி ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சான். ஓகேவா? நீங்க குர்ஆனை ஃபர்ஸ்ட் தொடங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கொடுக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீடே திங்க் அபவுட் யூனிவர்ஸ், அகிலத்தை பற்றி யோசிக்கிறான். அகிலங்களின் இறைவனை தன்னை பற்றி சொல்றான் இல்லையா? அகிலங்களை பற்றி நீங்க யோசிக்கிறான். முதல்லயே அல்லாஹ்வுல பெரிய இல்மினுடைய வாசலை திறந்து வைக்கிறான் குர்ஆன்ல. ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்துருச்சா? ஜியாலஜி, உயிரினங்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிக அற்புதமான வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை பரிவாரங்கள் அவங்க பறந்துகிட்டு இருக்கிறாங்க. எறும்பு சொல்லுது, யா அய்யுஹன் நம்லுதுகுலு மசாகினக்கும், நீங்களாம் உங்க புத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க. இதை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. நிறைய செல்போனை பத்தி சொன்னாங்க. செல்போன் கையில் எடுத்துட்டா அத்தா கூப்பிட்டாலும் கேட்காது, அம்மா கூப்பிட்டாலும் கேட்காது, யார் கூப்பிட்டாலும் கேட்காது. எறும்பு பேசியது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி கேட்டுச்சு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், தெரியும் தானே? காற்றின் மூலமாகத்தான் தங்களுடைய வாகனத்தில் அவர்கள் பயணித்தார்கள். அதாவது குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கமும் சொல்லித் தருகிற அற்புதங்கள், முஅஜிசாக்கள் எல்லாத்துக்குமே ஒரு எவிடன்ஸ் இருக்கும், ஒரு ப்ரூஃப் இருக்கும். அது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, மாபெரும் அற்புதம் என்று மட்டும் நாம் கடந்து விடக்கூடாது. ஏன்னா இது ஆலம அஸ்பாப், காரணங்களின் உலகம். இங்க எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காற்று என்ன செய்யும்னா அவர்களை தூக்கி சுமந்து செல்வது மட்டுமல்ல, யார் என்ன எங்க பேசினாலும் கொண்டாந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காதுல போட்டுரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காதுல யார் என்ன எங்க பேசினாலும் கொண்டாந்து போட்டுரும். இன்னைக்கு செல்போன் டேப் பண்றாங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக, அரசியலுக்கு, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுனீங்கன்னா நேரம் உங்களை தேடி வந்துருவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வந்ததுதான் இது. எறும்பு பேசுகிறது. எறும்புடைய கம்யூனிகேஷன் எப்படி? இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, எறும்புக்கு காது கிடையாது. எறும்புக்கு காது கிடையாது. உணர்வுகள், அதிர்வலைகள், வைப்ரேஷன், இவைகள் மூலமாக தான் அது கம்யூனிகேட் பண்ணிக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஃபெராமினல் ட்ரைல் அப்படிங்கிற ஒரு திரவத்தை இது வெளியேற்றுது. இந்த திரவம் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிற தன்னுடைய இன்னொரு எறும்புக்கு அது போய் கம்யூனிகேட் ஆகுது. ஒண்ணுமில்ல, ஒரு சர்க்கரை வைங்க, எறும்பு வந்துடும். ஒண்ணு மட்டும் வரும், அப்புறம் 2, 4, 5, 10 கடகடன்னு வந்துடும். இப்ப எறும்புகளுடைய கம்யூனிகேஷனை காற்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து கொடுக்குது. பிசிக்ஸ் வந்துருச்சு. நீங்க குர்ஆனை கையில எடுங்க, குர்ஆனுடைய விளக்கத்தை உலமாக்கள் இடத்துல நீங்க படிங்க. இந்த உலகத்தின் மிக உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. குர்ஆனுடைய ஞானம் யாருக்கு வழங்கப்படுகிறதோ அவரை விட மிகப்பெரிய செல்வந்தர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே குர்ஆன்ல இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள்ல வரைக்கும். அல்லாஹ் தஆலா முதப்பிருல் அம்ர், காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவன். அவருடைய படைப்பினங்கள் நீங்க எதை பார்த்தாலும் சரி, அதுல ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. கணிதத்துல ஃபிபோனாசின்னு சொல்லி ஒரு வகை கணிதம் இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டிங்ல இந்த ஃபிபோனாசி சீரியஸ் உடைய கணிதத்தை வைத்துத்தான் கணிக்கிறார்கள். ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஃபிபோனாசி சீரியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல் 2 எண்களை கூட்டினால் 3வது ஒரு எண் வரும். ஆகையினால நேரம் வந்து விட்டதுன்னு சீட்டு வந்துருச்சு. சோ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா,
குர்ஆனோடு உங்களை தொடர்பு படுத்திக்கோங்க. உலக ஞானம் எல்லாம் உங்கள் காலடியில் வரும். உங்களை எவனும் கேள்வி கேட்க முடியாது. எல்லாருடைய கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியும். அத்தகைய குர்ஆன் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். We have to proud to be a Muslim. நாம் முஸ்லீமாக இருப்பதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம முடிவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இனி என்னுடைய வாழ்க்கை இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் மார்க்கத்துக்காக, மார்க்கத்தை உயர்த்துவதற்காக பணி செய்வதாக மட்டுமே இருக்கும் என்ற எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் உறுதியேற்போம். வல்ல அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தின் ஞானங்களை கொட்டி கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.